சிவன் சேவடி போற்றி. நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய. இன்று தொல்காப்பியர் ஆண்டு 2735, திருவள்ளுவர் ஆண்டு 2055, மெய்கண்டார் ஆண்டு 801, ஆணித்திங்கள் 5ஆம் நாள், பொது ஆண்டு 2024, ஜூன் 19, புதன்கிழமை 12ஆம் வளர்வரை காலை 7:30 மணி வரை, விசாகம் விண்மீன் மாலை 6 மணி வரை. அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து 775வது திருக்குறள். விழித்தகன் வேள் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு. ஆணித்திங்கள் இரட்டையருடிவ மிதுன வீடு. தலம் திரு காணப்பேர் காளையார் கோயில். 3ஆம் திருமுறை. ஏன பூன்மார்பின் மேல் என்பு பூண்டீரில்லா ஞானப் பேராயிரம் பேரி நான் நன்னீய காணப்பேரூர் தொழும் காதலார் தீதிலர் பாணப்பேரூர் புகும் வண்ணமும் வல்லரே. புதன்கிழமை திருவெண்காடு. 5ஆம் திருமுறை. பற்றவன் கங்கை வாம்பு மதியுடன் உற்றவன் சடையான் உயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் புறமோரன்பால் செற்றவன் திருவெண்காடு அடை நெஞ்சமே. திருநீலகண்ட நாயனார், திருப்போரூர் சிதம்பர அடிகளார், புத்தர், நம்மாழ்வார், அன்னமாச்சாரியார், திருவாய்மொழி நம்பி, நந்தீஸ்வரர், குதம்பை சித்தர், சிரவை ராமானந்த அடிகளார், சிரவை சுந்தரம் அடிகளார், வேளச்சேரி சிதம்பர பெரிய சுவாமிகள் ஆகியோரும் அருளாளர்களோடும் திரு காராயில், திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் 7ஆம் திருமுறை. வஞ்சங்கொண்டார் மனம் சேரகில்லார் நறுநை தயிர்வால் அஞ்சும் கொண்டாடிய வெட்கையினார் அதிகைப்பதியே தஞ்சங்கொண்டார் தமக்கென்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சம் கொண்டார் கிடமாவது நம் திருநின்றியூரே. சிவஞான போதம். அவனவள்ளது எனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர். ஆதீனப்பணுவல் கொலைமறுத்தல் 15. ஆகிய எக்கலை துணிவும் அவற்று உளது எவற்றும் அடங்காதாதல் ஏகனுரை மறையாதி எம்பும் அவற்று உளது இழுக்கு என்று எவர்க்கும் சித்தி வாகுர உண்டு அதை மதிகேல் அருளால் ஆகம வேத வழிவந்தோர்க்கு உண்டு ஓகை தரும் பிரம சித்தி ஒழித்து அவையும் அவர்க்கு எளிது என்று உளத்துள் தேரே. கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி. குன்றேனும் குணத்தாய் கோதில் மெய் ஞானம் கூடியே அடியவர் வாழ்வில் ஒன்றியே நின்று ஊனத்தை நீக்கும் உணர்வு அருள் மாதவ உலகில் ஒன்றிடும் வாழ்வு பெரிதென எண்ணி புன்மைகள் செய்திடும் எனது கன்றிய நெஞ்ச கலக்கத்தை நீக்கி கவினூறு செந்தமிழ் தந்தாய். என ஓதி துதித்து வணங்குகின்றோம். போற்றியோம் நம சிவாய.